செய்தி. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் சிறப்பு குழு விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். சிறப்பு குழு எந்த கோணத்திலிருந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள்? மேலும் விவரங்கள் என்ன? புதுச்சேரி சிறுமி கொடூர கொலை வழக்கு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில புதுச்சேரி அரசு பார்த்தோம் அப்படின்னா இதற்கான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்கிறாங்க. IPS அதிகாரி கலைவாணன் தலைமையிலான இந்த சிறப்பு குழு புதுச்சேரியில் அமைக்கப்பட்ட நிலையில அவர்கள் இன்று காலை முதல் தங்களது விசாரணையை துவக்கியிருக்கிறாங்க. இந்த சிறுமி கொலை வழக்கு குறித்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு இந்த விசாரணையை அவர்கள் துவக்கி இருக்கிற நிலையில பார்த்தோம் அப்படின்னா தற்போது தடய அறிவியல் நிபுணர்கள் அந்த சோலை நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட இடமாக கருதப்படும் அந்த மாட்டு பண்ணையுடன் கூடிய அந்த வீட்டில் தற்போது தடய அறிவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த வீட்டில் தான் அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டு பின்பு பாயில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பிறகு வேஷ்டியில் மடித்து அந்த சிறுமி கல்லை கட்டி தூக்கி சாக்கடையில் வீசப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் இடத்துல தற்போது தடய அறிவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வராங்க. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த வீடு சுற்றி வளைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வீட்டினுள் சோதனையானது தற்போது நடைபெற்று இருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த வழக்குல 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில மேலும் 5 பேர் சந்தேகத்திற்கிடமான வகையில காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க 5 பேருடைய குதிக்கால் ரத்தத்தை தற்போது ஜிப்மர் மருத்துவமனைக்கு சோதனைக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சோதனை முடிவுகள் வந்த பிறகு இதுல மேலும் சிலர் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தடய அறிவியல் நிபுணர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் இருந்த பாய், அந்த சிறுமியோடைய தலைமுடி உள்ளிட்ட பொருட்களையும் சேகரிச்சிருக்காங்க. இந்த பொருட்களும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.